ஃப்ரெண்டு தானே, ஒரு ஃப்ரெண்டு வீட்ல வந்து நீங்க உரிமையா தங்கலாமே. என் ஃப்ரெண்டு வீட்ல வந்து தங்கறதை விட நான் என் காதலி வீட்டு மாடியில வந்து தங்கறதுல தான் எனக்கு சந்தோஷம் மது. நீங்க தான் அவள லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவ உங்க காதல மதிக்கிறதே இல்லையே. உங்க காதல ஏத்துக்காம உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவ உங்களை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கா. அதே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஜீவா. மது, காதலை பத்தி நீதான் இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த அசிங்கப்படுறது, அவமானப்படுறது இதெல்லாம் பார்ட் ஆஃப் மை ரொமான்டிக் ஜர்னி. அடி வாங்காம அசிங்கப்படாம காதல்ல ஜெயிக்கவே முடியாது மது. நீங்க என்ன செஞ்சாலும் உங்க காதல்ல நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க ஜீவா. மது, இது என்ன சாபமா இல்ல உன்னோட வைத்தறிச்சலா? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வசதியா வாழ்ந்தவர் நீங்க. சேலத்துல உங்களுக்கு வேற வீடே கிடைக்கலையா? அவளுக்காக நீங்க போய் ஒரு தீப்பெட்டி சைஸ் ரூம்ல. நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமாவும் டென்ஷனாவும் இருக்கு ஜீவா. மது, எனக்கு இதுதான் மது சந்தோஷமா இருக்கு. என் மயிலு கண்ணு முன்னாடியே இருந்தாதான் அவ மனசுக்குள்ள இடம் பிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு காதல் கைடு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அந்த பிளான ஒர்க் அவுட் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ஜீவா. தகுதியே இல்லாத ஒருத்திக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி போறத என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா நீங்க தலை கீழே நின்னாலும் சரி, மேல மேல உங்களுக்கு அவமானம் தான் கிடைக்குமே தவிர நீங்க நினைச்சது ஒரு நாளும் நடக்காது. ஓ, உன்னோட வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மது. நாம உயிரை விட பெருசா நினைக்கிற விஷயம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு வையேன், அதுல எந்த த்ரில்லுமே இருக்காது. அதுல போராடி ஜெயிக்கிற சுகமே தனியா இருக்கும். நானும் என்னோட லவ் போராடி ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா ஜீவா? மது, வைஃப் கிட்ட, ஐ மீன் மயில் கிட்ட ஈகோவும் பார்க்க கூடாது, மான ரோஷமும் பார்க்கவே கூடாது. மயில என் வைஃபா தான் நான் நினைக்கிறேன். அத ஆபீஷியலா ஊரறிய சொல்ற காலமும் சீக்கிரமாவே வரும். அன்னைக்கு நீ எங்களுக்கு வாழ்த்து சொல்ல கண்டிப்பா வருவ. ஓகே, அது வரைக்கும் இந்த பொறாமையில பொங்காம போனை கட் பண்ணு. ஹலோ ஜீவா, நேர்ல பாக்குறப்ப எனக்கு காதல் கத்திரிக்கான்னு எதுவுமே இல்ல. ஐபிஎஸ் தான் என்னோட இலக்குன்னு லட்சிய பெண்ணு மாதிரி பேசுவ. ஆனா ஜீவாவ உன் பக்கம் இழுக்கிறதுக்கு எல்லா தில்லாலங்கடி வேலையும் ரகசியமா செஞ்சிருக்க. அதனால தான் மாளிகையில இருந்த ஜீவா உன்னோட மாடி போர்ஷனுக்கே வந்திருக்காரு. கூடி சீக்கிரம் அவரை உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துருவ. விட்டா கல்யாணம் பண்ணாம அவர் கூட குடும்பம் கூட நடத்துவ போல இருக்கு. ஜீவா கிட்ட எப்படி நடந்துகிட்டா அவர் தானா உன் வலையில வந்து விழுவாருன்னு தெளிவா யோசிச்சு ஒவ்வொன்னத்தையும் செஞ்சிருக்க. அந்த சாமர்த்தியம் சத்தியமா எனக்கு இல்லடி. கோவில்ல வந்து என் கல்யாணத்தை நிறுத்தின பாரு, அப்பவே நீ பக்காவா பிளான் போட்டுட்ட. அதோட அடுத்த எபிசோட் தான் ஜீவா உன்னோட மாடி போர்ஷனுக்கு கூடி வந்தது. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத மது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது உண்மை இல்லன்னு நான் நம்பணும்னா அவனை அங்க இருந்து முதல்ல விரட்டு. ஏய், அது ஒண்ணு என் சொந்த வீடு இல்ல. அவரை போக சொல்ற உரிமையும் எனக்கு இல்ல. சும்மா மழுப்பாதடி. நீயும் உங்க அம்மாவும் மனசு வச்சா ஒரே நிமிஷத்துல அவரை கிளப்ப முடியும். ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்களே. ஏன்னா உங்களுக்கு தேவை கோடீஸ்வர வாழ்க்கை. அம்மாவும் பொண்ணும் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. பேசாம போயிடு. நான் போக மாட்டேன். ஜீவாவை அங்க இருந்து அனுப்புறேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடு, நான் போறேன். முட்டாள்தனமா பேசாத. இந்த விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜீவா அங்க இருக்க கூடாது. அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அவரும் நல்லா இருக்க மாட்டாரு. உங்க அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்து வாழ மாட்டா. நீயும் ஜீவாவும் தான் என் வாழ்க்கையை கெடுத்தீங்க. அந்த கோவத்தினால்தான் நாங்க மலர வீட்டை விட்டு அனுப்பணும். உன் அக்கா வாழ வெட்டியா இருக்கிறதுக்கு காரணம் நீ தாண்டி. உன்னால நான், உங்க அக்கா, எங்க அண்ணன், ஜீவான்னு யாருமே சந்தோஷமா இல்ல, நிம்மதியாவும் இல்ல. சாப்பிட்டா மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலயும் புகுந்து நீ தான் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க.
இன்னொரு வார்த்தை மயில பத்தி தப்பா பேசின நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை. என்ன சார் கட்சி மாறிட்டீங்களா? நான் ஒண்ணும் கட்சி மாறல, நீதான் இடம் மாறி வந்து ஓவரா கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், மரியாதையா வெளியே போயிடு. பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? இந்த யூனிஃபார்ம் வேலை எல்லாமே எங்க அப்பாவால தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சது. அந்த மரியாதைக்காகத்தான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா கழுத்தை புடிச்சு நேரம் வெளியே தள்ளி இருக்கு. சார் மயில யாருன்னு நினைச்ச? இவன் என் ஸ்டாஃப். என் ஸ்டேஷன்ல வேலை செய்யற கான்ஸ்டபிள், அதுவும் ஒரு முக்கியமான கேஸ விசாரிக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் வேற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஸ்டேஷனுக்கே வந்து என் ஸ்டாஃபையும் அசிங்கப்படுத்துவ? நீ செஞ்ச காரியத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்டே வேற. நாட்ராயனோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இத பார், நீ பணக்காரியா இருக்கலாம், பெரிய வீட்டோட ஆளா இருக்கலாம், ஆனா ஸ்டேஷனுக்கு வந்துட்டா நீ ஒரு சாதாரண பப்ளிக். அந்த லெவல்ல தான் நீ நடந்துக்கணும். அத விட்டுட்டு இங்க உன் பண திமிரெல்லாம் காட்டி ஆடுன, நான் போலீஸ்காரனோட திமிரை காட்ட வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் தாங்குற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. உனக்கு கொடுத்த ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நீ போலாம். என்ன தமிழ்ல சொன்னா புரியலையா? கெட் லாஸ்ட் ஐ சே. எதுக்கு மயிலு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ என்னோட ஸ்டேஷனோட ஸ்டாஃப். நான் உன்னை கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், கலாய்ப்பேன், அது என்னோட உரிமை. ஆனா வெளியால் யாராவது வந்து பண்ணா விட்டு கொடுக்க மாட்டேன், வெளுத்துருவேன் அவங்க. அவ இனிமே இந்த பக்கமே வரமாட்டான். மீறி வந்தானா என்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஜீவா சார காப்பாத்துறங்கிற பேர்ல இவ அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்கிறது தான் நிஜம். நான் அப்படி நினைக்கல கையில. மது தப்பு செஞ்சா அதத்தான் மயில ஆதாரத்தோட நிரூபிச்சா. தப்பு செஞ்ச மதுவை தான் என் வீட்டு ஆளுங்க திருத்த பார்க்கணும். மயில பழி வாங்கணும்னு மலர் வாழ்க்கையை கெடுக்கிறது பெரிய அயோக்கியத்தனம். ஆமா கையில, மயில எல்லாருக்கும் நல்லது செய்யறவ, கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதவ. இவ மேல நீ அபாண்டமா பழி போடுறது நியாயமே இல்ல. இவ மேல பழி போட்டு எனக்கு எனக்கு ஆக போகுது. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். நான் தான் சுயநலக்காரின்னு எல்லாரும் என்ன திட்டுவீங்கல்ல. எனக்கு வேஷம் எல்லாம் போட தெரியாது. ஆமா, நான் அப்படித்தானே வெளிப்படையா ஒத்துப்பேன். ஆனா இவளோட சுயநலம் உங்க யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லார் மேலயும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திடுவா. ஏண்டி, அவ உன் கூட பிறந்த தங்கச்சிடி. இவ உனக்கு அப்படி என்ன செஞ்சுட்டான்னு இவன் மேல ஏன் உனக்கு அவ்வளவு வெறுப்பு? எனக்கு வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் உண்மை என்னங்கறத சொல்லிட்டு இருக்கேன். இவ மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்துல நீங்க யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. மது கல்யாணத்தை நிறுத்தினதுல கூட இவ சுயநலம் தான் இருக்குமா. இவ உள்ளுக்குள்ளேயே ஜீவா சார காதலிக்கிறா. அவரை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் இவ்ளோ நாளா விட்டுட்டு கல்யாணத்தன்னைக்கு உண்மையை உடைச்சா. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எங்க முன்னால நீ இல்லன்னு தானே சொல்லுவேன். ஏய், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தம்பியோட குடும்பம் பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, அப்போ எனக்கு காதல்லாம் எதுவும் இல்ல, லட்சியம் தான் முக்கியம் இவ சொன்னால.
அப்படி சொன்னதுமே சார் மொத்தமா இவளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஊரை பார்த்து போயிருக்கணுமேமா. ஆனா அவரு இவளே தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இவ்ளோ காலமா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தவரு இப்ப நம்ம வீட்டு மாடியிலேயே குடி வந்துட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவ அவர் காதலுக்கு பாசிட்டிவா ஏதோ சொல்ல போய் தானே அவருக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு. இல்லக்கா, அவருக்கு நம்பிக்கை தர மாதிரி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர ஒரு முடிவெடுத்து கிளம்பி வந்திருக்காருனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கொடுக்கிற விளக்கத்தை எல்லாம் யாராலையும் ஏத்துக்க முடியாது. மத்தவங்கள விடு. ஜீவா சார் நம்ம வீட்டு மாடி மேல இருக்கிறது தெரிஞ்சா முதலாளி என்ன யோசிப்பாரு? சார் கோடீஸ்வரர் புள்ளையா கஷ்டம்னு என்னன்னு தெரியாம வளர்ந்தவரு. ஆனா இப்போ இவள காதலிக்கிற பாவத்தால இப்ப எல்லாத்தையும் உதறிட்டு நம்மளை விட மோசமான நிலைமையில வந்து உட்கார்ந்திருக்காரு. இவ வீட்ல பொண்ணெடுத்த மாமாவுக்கும் இன்னைக்கு அதே நிலைமை தான் வந்திருக்கு. இப்போ சொந்தம் சொத்துன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு இல்லாதவரா வந்து நிக்கிறாரு. நம்ம வீட்டை தரித்திரம் புடிச்சு ஆட்டுதுன்னா அதுக்கு காரணம் இவர் ராசிதான். இவளால நம்ம குடும்பத்துல இன்னும் என்னென்னலாம் குடும்பம் நடக்க போகுதோ. இந்த வீட்டுல தங்கி இருக்கிற கோபி மாமா எதை வாங்க போறாரோ, சின்ன முதலாளி இன்னும் என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறாரோ. நீ இறக்கமே இல்லாத அரக்கி மாதிரி என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் மனசுல தான் இடம் கிடைக்கல. அட்லீஸ்ட் மாடி போர்ஷன்லயாவது இடம் கிடைக்குதுன்னு தான் நான் இங்க வந்துட்டேன். வெளியில இருந்து லாங் ஜம்ப் அடிச்சு உன் மனசுக்குள்ள வர்றதை விட மாடியில இருந்து உன் மனசுக்குள்ள வர்றது ஈஸின்னு தோணுச்சு. அதான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன். ஒரு சின்சியரான லவ்வர் இதைத்தானே செய்வா மயில. இதுல என்ன தப்பு இருக்கு? மயில் தான் வேணும்னா எங்களை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லி எங்க அப்பாவும் துரத்திட்டாரு. என் கண்ணிலேயே படாத எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி நீயும் என்ன விரட்டினா நான் எங்க மயில போவேன் சொல்லு? நீயும் நானும் வேற வேற இடத்துல இருந்தோன்னு வையேன், பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனை வருது மயில. உன்னை பார்க்கணும்னா நான் ரோட்ல வந்து நிக்கணும், இல்லனா ஸ்டேஷனுக்கு வரணும். இது ரெண்டுமே உனக்கு வில்லங்கமா தான் வந்து முடியுது. உன் மாடிக்கே வந்துட்டேன்னு வையேன், பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் தினமும் பார்த்துக்கலாம்ல. அப்படியே போற போக்குல சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கலாம், குட் மார்னிங் கூட சொல்லிக்கலாம். நீ காக்காவுக்கு வைக்கிற சோறு சாப்பிடலாம், சாம்பார் ரசம்னு கொஞ்சம் கடன் வாங்கலாம், காஃபியை கூட ஓசியில வாங்கி குடிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல் ஆளா உன் கூட வந்து நிக்கலாம். நான் வேற எங்கேயோ இருந்தா உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அதே நினைப்போடையே இருப்பேன். ஆனா உன் பக்கத்திலேயே இருந்துட்டேன்னு வையேன், அந்த டென்ஷனே எனக்கு இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் மனசு கேட்காம மயிலோட போட்டோ கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். சார் பாத்து ரொம்ப தான் முத்திருச்சு போல. அட தேனு, கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. நான் பேசுற நேரமா பார்த்து கரெக்டா மயில் வந்துட்டா. ஐயோ, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. சார் நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க பயங்கரமான ஆள் தான் சார். கீழே விழற மாதிரி நடிச்சு மயில் கூட செமையா ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஏய் தேனு, இல்ல தேனு, இதுல என் பிளான் ஒண்ணுமே இல்ல. நான் உண்மையிலேயே விழுந்துட்டேன். சரிங்க சார், நம்பிட்டேன். தேனு, உன் மாடுலேஷன்லயே நீ நம்பலன்றது தெரியுது. நீ என்ன வேணா நினைச்சுக்க, சரியா? மது இருக்கால, ஏன் விஷயமா ஸ்டேஷன்ல போய் ஏதோ பேசியிருக்கா. அவளை ரொம்ப கேவலப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்காக மயில் என்ன திட்டுறதுக்காக மாடிக்கு வந்தா. நான் வேற அவளை கட்டி பிடிச்சு உருண்டுட்டனா, அதோட சேர்த்து என்ன திட்டுவான்னு பார்த்தா அவ அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு ஓடி போயிட்டா. சிறப்பு சார். தேர் ஓடுற வீதியில நல்ல கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளயும் மஃப்டில நம்ம ஆளுங்க இருக்காங்க. உங்க காவடி ஆட்ட டீம் இங்க இருந்து மெதுவா தேர் இருக்க இடத்துக்கு போங்க.
மணிமேகலை அக்காவோ அழகரனாவோ உங்க கூட வருவாங்க. சரிங்க. செயின் பறிக்கிற கும்பலுக்கு அக்கா மூலமா தான் நம்ம பொறி வச்சிருக்கோம். தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களா, டார்கெட் பண்ணி வராங்களான்னு அக்கா பாத்துக்கிட்டே வருவாங்க. காவடி கும்பல்ல இருக்க நீங்களும் அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எஸ் மேடம். இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் டீம். ஆனா செயினை பறிக்கிற கும்பல் நேரா அக்கா கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திருவிழா கூட்டத்துல அவங்க எங்க வேணும்னாலும் உள்ள நுழையலாம். நீங்க போற வழியெல்லாம் அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கு. நான் இங்க இருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எஸ் மேடம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேமரா எல்லைக்குள்ளேயே நீங்களும் காவடி கும்பலும் நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் யார் உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு நான் இங்க இருந்து கண்காணிக்க வசதியா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த கும்பல் மணிமேகலை அக்காவோட நகையை அடிக்க வந்தா ஸ்பாட்லயே அமைக்கிருங்க. ஓகே மயிலு. இந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஒரு டவுட்டும் இல்ல மயிலு. எல்லாம் பக்காவா இருக்கு. செயின் பறிக்கிற கும்பல இன்னைக்கு நாம தூக்குறோம். அந்த கும்பல் திருவிழாவுக்கு வருவாங்களான்னு நமக்கு நிச்சயமா தெரியாதுதான். வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம இத்தனை ஏற்பாடுமே செஞ்சிருக்கோம். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சாதான் அவங்கள பிடிக்க முடியும். இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மயிலு, உன் நம்பிக்கையை நிச்சயமா நாங்க எல்லாரும் காப்பாத்துவோம். உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. ஆபரேஷன்ல மொத்தம் 3 டீமா இறக்கியிருக்கேன் சார். இதுல மேன் பவர் தேவைங்கிறதுக்காக பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் போர்ஸ் வர வச்சிருக்கேன் சார். ஒரு டீம் மஃப்டியில பப்ளிக் மாதிரி திருவிழா கூட்டத்தில் சுத்திட்டு இருப்பாங்க சார். சந்தேகப்படுற மாதிரி யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்றதுதான் இவங்களோட வேலை சார். நம்ம ஸ்டேஷன் ஆட்கள் பக்தர்கள் மாதிரி திருவிழாவில் மிஞ்சில் ஆயிருக்காங்க சார். அதுல ஒரு லேடி கான்ஸ்டபிளுக்கு நிறைய நகை போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் சார். அவங்களும் தங்களை சுத்தி இருக்கிறவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். இது போக கடை வச்சிருக்கிறவன், பலூன் விற்கிறவன் நம்ம ஆளுங்களை இறக்கி விட்டுருக்கேன் சார். இத்தனை பேர் இருக்கிறதால அந்த கும்பலால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது சார். ஒரு அட்டெம்ப்ட் நடந்தா கூட போதும், நம்ம ஆளுங்க அவங்கள வளைச்சு புடிச்சிருவாங்க சார். பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா அவங்களையும் நம்ம லேசா எடை போட்டுற முடியாது. திருவிழா பாதுகாப்புக்கு போலீஸ் வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. இத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க எதுவுமே செய்யாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார். ஆனா நம்ம ஆளுங்களை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சார். ஏன்னா நம்ம ஆளுங்க சாதாரண ஜனங்க மாதிரி தான் அவங்களோட சுத்திட்டு இருப்பாங்க. இந்த தடவை கண்டிப்பா அந்த கும்பல் தப்பிக்க முடியாது சார். நம்ம டீமு கிட்ட நிச்சயமா மாட்டுவாங்கன்னு நான் நம்புறேன் சார். ஓகே, நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க. லெட்ஸ் see அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றத எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். ஆக்சுவலி ஒரு சில கேஸ் விஷயமா ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் சார். இங்க இருந்தே நம்ம டீமை நான் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன் சார். ஏதாவது முக்கியமான தகவல் எனக்கு வந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே, இந்த பிரச்சனையை வச்சு மீடியாவில் நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அந்த கும்பல் மாட்டிடுச்சுன்னா உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சிடலாம். அப்பதான் பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம மேல இருக்கிற கெட்ட பேரை நம்ம மாத்த முடியும். புரியுது சார். இந்த ஆபரேஷன் நிச்சயமா சக்சஸ் ஆகும் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்க டீமுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க. நிச்சயமா சார். தேங்க்யூ சார். சொல்லுமா. அக்காவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரியா? சொல்லணுமா மயிலு, மணிமேகலை விட்டு நாங்க எங்கேயும் நகர மாட்டோம். எங்களை மீறி மணிமேகலை கிட்ட யாரும் நெருங்க முடியாது. போதுமா? ஓகேண்ணா, நீங்க கிளம்புங்க. சரி மயிலு, நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க போலாம். நீங்க அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போங்க. சூழ்நிலைய பார்த்து நான் அப்பப்ப உங்களுக்கு போன்ல தகவல் சொல்றேன். அத நம்ம டீமுக்கு நீங்க தான் தெரியப்படுத்தணும். சரி அண்ணா, அங்க ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க. நம்ம எப்பவும் தொடர்புலயே இருக்கணும். ஓகேமா. ஓகேண்ணா. டன். போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கும் போல இருக்கு. பேசாம போயிடலாமா? டேய், திருவிழா நடக்கிறப்ப பாதுகாப்புக்காக போலீஸ் இருக்கிறதெல்லாம் நார்மல் தான்டா.
இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான்டா. இவங்க எல்லாம் ஜாலியா உட்கார்ந்துகிட்டு டீயும் முறுக்கையும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கடா. அவங்கள பார்த்து நீ பயப்படுறதெல்லாம் செம காமெடியா இருக்குடா. டேய், அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஒரு அக்கா இருக்குல்ல, அது ஒரு டம்மி பீஸ். என் வீட்டு அட்ரஸ தேடி வந்தவள நானே சுத்தல்ல விட்டுருக்கேன். இங்க இருக்க எல்லாருமே எங்க அப்பா ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க தான். எல்லாரும் செம்ம மொக்கைங்க தான். அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் தொந்தரவும் வரவே வராது. நம்ம பண்ண போற வேலையால இவங்க தான் தலைய பிச்சுக்கிட்டு ஓட போறாங்க. நீ சொல்றது நிஜமா இருக்கலாம் மச்சி. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துப்போம். எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்வோம். ஆமா மச்சி, பெருசா அடிக்கிறோமேன்னு ஓவரா ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க கூடாது. திருவிழா டைம்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அடிக்கிறப்ப சிக்கிட்டோம்னா செதைச்சிடுவாங்க. ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்க? ரிஸ்க் எடுத்து செய்யறதுல தான்டா ஒரு த்ரில்லே இருக்கு. கூட்டத்துல அடிக்கிறப்போ எவன் அடிச்சானே தெரியாது. மாட்டிக்கிற நிலைமை வந்தா பெரிய ரகலையே பண்ணி தப்பிச்சிடலாம். சரி வாங்கடா புரா. மேடம் வணக்கம். மேடம் நீங்க யாரு? நண்பர்கள் மனமகிழ் மன்றம் மேடம். நாடகம் போட வந்திருக்கோம். தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கலாங்களா? மேடம், திருவிழாக்கு கூட்டம் அதிகமா வரும் போல இருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லா செஞ்சிருக்கீங்களா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, திருட்டு பசங்க இந்த மாதிரி திருவிழால தான் தங்க செயின் அடிக்கணும், பணம் அடிக்கணும், குழந்தைங்களை கடத்தணும்னு கிளம்பி வந்துருவானுங்க. அப்படி எதுவும் நடக்காம மக்கள் எல்லாரையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் மேடம். உங்களை நம்பிதான் பப்ளிக் நாங்க இருக்கோம் மேடம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா போலாம். அங்க இருக்க வரைக்கும் உங்களோட நம்பிக்கை பலிக்காது மேடம். என்ன சொன்னீங்க இப்போ? இல்ல, இந்த திருட்டு கும்பலால உங்களோட நம்பிக்கை பலிக்காம போயிட போகுதுன்னு அதுக்காக கவனமா இருங்கன்னு சொன்ன மேடம். எங்க டியூட்டியை நாங்க கரெக்டா செய்வோம் சார். அதே சமயம் நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க சொல்றோம் மேடம். நான் எந்த மூலையில இருந்தாலும் ஓடி வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். முடிஞ்சா கையோட அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறோம். வரோம் மேடம். சாரி. என்ன சாரி சொல்லிட்டா உன்னை அப்படியே விட்டுருவாங்களா? எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்து மாடு மாதிரி இடிக்கிற. கண்ண என்ன முன்னாடி வச்சிருக்கியா இல்ல சைடுல வச்சிருக்கியா? ஏய், இப்ப என்ன? இடிச்சதுக்கு தான் சாரி சொல்லியாச்சுல, எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுவாங்க? நீ இடிச்ச வேகத்துல அவன் கீழே விழுந்து தலையில அடிபட்டு என்ன ஆகுறது? நடந்து வரும்போதே இப்படி இடிக்கிற, வண்டியில வந்தா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப போல இருக்கு. ஏய், இப்ப என்ன? பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என் மேல இருக்கிற ஏதோ அன்புனால இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. டேய், ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்குடா டென்ஷன் ஆகுற மாதிரி இவ்வளவு சீனா போடுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க சரியா? டேய், இவெல்லாம் ஒரு ஆளு இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு விடுன்னு சொல்றான்ல. சார் சாரி சார், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். டேய், அவன டேய் என்னாச்சுடா உனக்கு? வழக்கமா அவனாச்சும் மாட்டினா வச்சு செய்வேன், அசால்ட்டா விடுற அவன. டேய், நான் அவனை அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா. அடிச்சா பெரிய கலாட்டாவும் கூட்டம் எல்லாம் சேர்ந்துரும். எல்லார் அட்டென்ஷனும் நம்ம மேலேயே தாண்டா இருக்கும். போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்கன்னா தேவையில்லாம நான் என் அப்பன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கும். தேவையா அதெல்லாம்? தூண்டில் போட்ட மீன்காரன் கண்ணு தக்க மேலதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டார்கெட் முழுக்க நகை மேல மட்டும் தான் இருக்கணும். யார் அதிகமா நகை போட்டிருக்கா, யார்கிட்ட அடிக்கலான்றத மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்ம மிஷின் ஃபெயிலியர் ஆயிடும். வாங்க போலாம். டேய் வாடா. இவனோட மொழியும் சரியில்லை, ஆக்டிவிட்டிஸும் சரியில்லை. போன்ல வேற யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கான். மை காட், நகை போட்டிருக்கிற அவங்க மேலதான் அந்த ஆளோட கண்ணும் இருக்கு. சம்திங் ராங். நிச்சயமா இந்த ஆள் செயின் பறிக்கிற கும்பல்ல ஒருத்தனா தான் இருக்கணும். இவனை புடிச்சு கொடுத்தா
கண்டிப்பா மயிலுக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் கிடைக்கும். மயில் கிட்ட எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அவ மனசுலயும் எனக்கு பெர்மனண்டா ஒரு இடம் கிடைச்சிரும். எஸ், இந்த ஆளை மிஸ் பண்ணவே கூடாது. அந்த பசங்களை வாட்ச் பண்ணீங்களா? பாத்துட்ட மயிலு, அவங்க விளையாட்டு பசங்க மயிலு, அவனுங்கெல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்ல. அவங்க மேல சந்தேகப்படாத. ஓகேண்ணா, ஆனா எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி மயிலு. எல்லா வேலையும் கரெக்டா நடக்குது இல்ல? சரியா போயிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இது? யார் சார் நீங்க? இவரை ஏன் இப்படி எழுதிட்டு வரீங்க? சார், இந்த ஆளு செயின் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன். ஒரு லேடி கிட்ட செயின் திருட போகும்போது நான் இவனை கையும் கடமா புடிச்சிட்டேன். இவர் இல்லைன்னு தலையாட்டுறாரு. சார், நான் தான் திருடன்னு எவன் சார் ஒத்துக்குவான்? ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இல்லன்னு தான் சொல்லுவான். 2 போடு போட்டோன்னு வைங்களேன், தானா உண்மையை சொல்லுவான். இப்ப பாருங்க. நீங்க போலீஸா சார்? சார், இல்ல சார், நான் வந்து போலீஸோட லவ்வர். விட்டுறாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு தனி பதவி இருக்கு. அத விளக்கமா அப்புறம் சொல்றேன். நான் வந்து முதல்ல இவனை டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கணும். அதுக்கு இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆடாத நில்லு. கான்ஸ்டபிள் தங்கமயிலுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த செயின் பறிக்கிற கும்பல்ல ஒருத்தனை நான் புடிச்சிட்டேன். நீங்க உடனடியா விழாக்குழு மையத்துக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். கான்ஸ்டபிள் தங்கமயில், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? விழாக்குழு உதவி மையத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் புடிச்சு வச்சிருக்கிற ஆளை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். சரியா? தங்கமயில், வாங்க. இது ஜீவாசு குரல் மாதிரியே இருக்கே. இந்த ஏரியால செயின் அடிக்கிற கும்பல் வேற ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லடா. அப்புறம் எப்படி கும்பல்ல ஒருத்தனை புடிச்சோன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான்? நாமெல்லாம் இங்க தானே இருக்கோம். நம்மள மாதிரி பங்காளி அவனாவது திருட வந்திருப்பான். ஆக்சுவலா சொல்லணும்னா அவன் நமக்கு பெரிய ஃபேவர் பண்ணிருக்கான்டா. போலீஸோட கவனம் முழுக்க இப்ப அவன் பக்கம் தான் இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த லேடியை ஓரம் கட்டிட்டு எல்லா நகையும் அடிச்சிடலாம். வீடியோல பார்த்த ஹெல்மெட் இதுதானே? அப்படின்னா சார் கரெக்டா தான் புடிச்சிருக்காரு போல. வெற்றி, இவதானே போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவன்? ஆமாண்டா, நான் தான் சொன்னல, எவனோ ஒருத்தன் மைக்ல சொன்னதை கேட்டு போலீஸ் டைவர்ட் ஆயிட்டாங்க. காவடி ஆடுற கும்பல்ல ஒரு லேடி நிறைய நகை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த லேடியவே இவன் வெறிக்க பாத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் போன்ல வேற இந்த பிளான பத்தி யாருக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தானா, அப்பதான் இந்த ஆள் மேல எனக்கு சந்தேகமே வந்தது. இவனையே நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த லேடியோட நகையை அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வேகமா அவங்க கிட்ட போக ஆரம்பிச்சிட்டா. நான் இருக்கும்போதே அதை நடக்க விட்டுருவேனா? அப்படியே இவனை அமுக்கி பிடிச்சிட்டல. எப்படி? உங்க கதையை நிறுத்திட்டு அவர் முகத்தை முதல்ல காட்டுங்க. இதோ கண்டிப்பா மயில, உங்ககிட்ட காட்டுறதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காட்டு. தப்பிச்சு ஓட விடாம புடிச்சு வச்சிருக்கேன்ல. இவரா? இவன் தான் நான் பிடிச்ச ஆள் மயிலு. என்ன சார் இதெல்லாம்? நீங்க எப்படி இவர்கிட்ட மாட்டினீங்க? அதை ஏன் கேக்குற மயிலு? அந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் நான் வேகமா போனேன். அதுக்குள்ள யாரோ என் முகத்தை மூடி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள யாரோ ஒருத்தன் என் வெள்ளிய நகை அறுத்துட்டு போயிட்டான். நகை பறிக்கவனை பிடிக்க வந்து இப்ப நானே என் நகையை தொலைச்சிட்டு மயிலு. அது மயிலு, இவரு உங்க ஆளா?
மயிலு, இவரை போயிட்டு நான் திருட நினைச்சு புடிச்சிட்டு வந்துட்டேனே. சாரி மயிலு. ஐயோ ஏண்டா எத்தனை நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அழக வந்து பாத்திருப்ப? அழகு சாரா? அட நீங்களா? ஐயோ சார், மருவெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதான் சார் கண்டுபிடிக்க முடியல. ஏன் சார் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த கும்பலை பிடிக்கணும்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாம எங்களை டைவர்ட் பண்ணி சாகடிக்காதீங்க சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. வாய மூடு. ஏதாவது பேசுன மறைஞ்சிருவேன். நீ தண்ணி குடிக்க வந்தப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சுடா. ஃப்ரீயா விட்டது நல்லதா போச்சு. இல்லனா நீ இப்படி என்கிட்ட மாட்டிருக்க மாட்ட. ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். என்ன விட்டுருங்க. நான் யாருன்னு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவீங்க எல்லாரும். ஏய், வாயை மூடிட்டு பேசாம வாடா. சார், நம்ம நினைச்ச மாதிரி அந்த கும்பல் திருவிழாவுக்கு வந்தவங்க சார். சூப்பர் மயிலு, சூப்பர். அந்த கும்பல்ல இருந்த எல்லாத்தையும் பிடிச்சியா? இல்ல சார், ஒருத்தன் மட்டும்தான் மாட்டுனா. மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. பரவாயில்ல, ஒருத்தனாவது சிக்கனான்ல, அவனை வச்சு எல்லாரையும் பிடிச்சிடலாம். பார்த்தா சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்க. உடம்ப வேற எரும மாடு மாதிரி வளர்த்தி வச்சிருக்க. இந்த உடம்ப வச்சுட்டு உழைச்சி சாப்பிடலாம்ல. எதுக்குடா இந்த கேவலமான பொழப்பு இந்த வயசுலயா? ஆமா, நீங்க தேவைங்கிறதுக்காக செயின் அடிக்கிற கும்பலா இல்ல அந்த த்ரில்லிங் எல்லாம் பண்ணுவாங்களே அது மாதிரி அந்த கும்பலாடா? எதுக்காக செஞ்சாலும் தப்பு தப்பு தானே பரமன் சார். ஹலோ, அது எனக்கு தெரியாது, நீ சொல்லி கொடுக்குறியா? விசாரணைன்னு வந்தா நானும் 4-5 கேள்வி கேட்கணும்ல. வேண்டாம், என்ன விட்டுருங்க. சொன்னா கேளுங்க, இல்லனா நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவனா நீ? நீ நினைச்ச உடனே எங்களை எல்லாம் வேலையில இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஆளை பாரு, அவனை பாரு. செயின் அறுக்கிறவனுக்கு என்ன திமிர்த்தனமான பேச்சு? ஏண்டா மயிலு, கொடுத்த வேலையை சூப்பரா முடிச்சு சாதிச்சு காட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உனக்கு தான் அவார்டு கிடைக்கும் பாரு. அதெல்லாம் எதுக்குக்கா? நம்ம வேலையை ஒழுங்கா செய்யற திருப்தியே நமக்கு போதும். தட்டி குடியா சொல்றா? டேய், கேக்குறல சொல்லு. டேய், கேக்குறல சொல்லு. சொல்லு. சார் 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 வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார், சொல்றது கேளுங்க சார். சார் வலிக்குது சார். சொல்லு. விட்டுருங்க சார். சார் வேண்டாம் சார். வேண்டாம், விட்டுருங்க சார். எவ்வளவு திமிர்றா உனக்கு? டேய், உன்னை எல்லாம் உள்ள வச்சு லாட கேட்டாதான் அடங்குவேன். விடுடா, விடு. அக்கா கொடுங்க. இன்ஸ்பெக்டர் பையனா இருந்தா என்ன, ஏசி பையனா இருந்தா என்ன? தப்புனா தப்புதான். திருட்டு வேலைய பண்றவன் அக்யூஸ்ட் தான். லீகலா என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்வேன். இவனை புரியாம பேச. இங்க பாரு, பேசாம தம்பி விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. இங்க பாரு, தம்பி புடிச்சது உனக்கு 7.5 சென்டி புடிச்ச மாதிரி. இவனை புடிச்சதுமே நான் சாருக்கு போன் பண்ணி பேசிட்டேன் சார். யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு, எவன் பேரை சொன்னாலும் விடாதன்னு சொல்லிட்டாரு சார். ஐயோ, மாட்டினது அவர் பையன் தான், அவருக்கு அப்ப தெரியாதல்ல. நீ இங்க பாரு செல்லகுட்டி, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நான் போக மாட்டேன். கான்ஸ்டபிள் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் போவேன். சார், இப்படி வாங்க.
எங்கேயோ இருக்கவனை பிடிச்சு அந்த கும்பலோட சேர்த்து நான் அவனை இழுத்துட்டு வரல சார். அந்த கும்பல்ல இவனும் இருந்ததுனாலதான் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இதுல பர்சனல் கோவமோ இல்ல பழி வாங்குற எண்ணமோ எனக்கு துளி கூட இல்ல. நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நான் சொல்ற மாதிரி தான் நினைப்பாரு. அவரு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் சார். அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சொல்லுங்க பரமன் சார். மயிலு அந்த அக்யூஸ்ட் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாளா? வந்துட்டாங்க ஆண்டவரே. ஆனா இந்த கும்பல்ல நம்ம தம்பியும் தம்பியாவது தும்பியாவது அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகும். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு அக்யூஸ். யாருக்கும் எந்த சலுகையும் காட்டுறது எனக்கு பிடிக்காது, சலுகை காட்டுறவங்களையும் எனக்கு பிடிக்காது. ஆண்டவரே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஆண்டவரே. கேட்க மாட்டேங்க ஆண்டவரே. நீங்களும் கேட்காதீங்க. எம்எல்ஏ எனக்கு மச்சான், மினிஸ்டர் எனக்கு பெரியப்பா, அவன் எனக்கு சொந்தக்காரன், இவனை எனக்கு தெரியும், 1000 கம்பி கட்டுற கதையை சொல்லுவானுங்க. நீங்க எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. காக்கி சட்டைய பணமும் அதிகாரமும் விலைக்கு வாங்க முடியாதுங்கிறத இன்னைக்கு நாம நிரூபிக்கிறோம். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு இந்த உலகத்துக்கு நம்ம இன்னைக்கு தெரியப்படுத்துறோம். இல்ல ஆண்டவரே நான் சொல்றேன், நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. பாருங்க, என் பிள்ளை அந்த கும்பல்ல மாட்டிருந்தாலும் சரி, நான் இப்படிதான் பேசுவேன். கடமைக்கு முன்னாடி பாசத்துக்கோ சென்டிமெண்ட்டுக்கோ உறவுக்கோ இடமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாத்துக்கும் ஒரே நீதிதான், ஒரே சட்டம் தான். சரிங்க ஆண்டவரே. அக்யூஸ்ட் எவன் பேர சொன்னாலும் விடாதீங்க. நமக்கு நம்ம எஸ்பி சார் இருக்காரு. ஒரு போலீஸ்காரனுக்கு புள்ளையா பிறந்துட்டு எவ்வளவு கொழுப்புடா உனக்கு. தம்பி, இந்த உத்தரவு கொடுத்து உங்க அப்பா தான்ப்பா. என்னாச்சுன்னு தெரியல, அவர் இப்படி திடீர்னு நேர்மையானவரா மாறிட்டாரு. சொல்லு, எங்க இருக்கானுங்க? I'm very happy to welcome you all. கடந்த 2 மாசத்துல மட்டும் சேலத்துல, குறிப்பா குகை ஸ்டேஷன் லிமிட்ல 5 செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் அதை பத்தியே எழுதி பெரிய சென்சேஷனல் நியூஸ் ஆக்கிட்டீங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டையும் கிழின்னு கிழிச்சிட்டீங்க. நான் இதை குறையாவோ நெகட்டிவாவோ சொல்லல. பிகாஸ் யூ டிட் யுவர் டியூட்டி. பிரச்சனை என்னன்னா, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஒர்க்லோட் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்பெல்லாம் உங்க நியூஸ் கவரேஜ் மூலமா நீங்க தான் முக்கியமான இஷ்யூவை எங்க கவனத்துக்கு கொண்டு வரீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த செயின் ஸ்நாச்சிங் பிரச்சனை கூட மீடியாவில் வந்ததுனால தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி கிட்ட பேசி கான்ஸ்டபிள் மயில் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்கணும். அவங்க அந்த செயின் ஸ்நாச்சிங் கும்பலை பிடிக்கிறதுக்காக ராத்திரி பகலா ஒர்க் பண்ணாங்க. ஃபைனலி இன்னைக்கு வடசென்னிமலை முருகன் கோவில் திருவிழாவுல அந்த கும்பலை எங்க ஸ்பெஷல் டீம் பிடிச்சிருச்சு. சார், நான் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல. மணிமேகலை மேடம், அழகர் சார், எல்லாரும் இதுக்கு கஷ்டப்பட்டு தான் நாங்க உழைச்சிருக்கோம். சார் வாங்க. என் பேரு தினேஷ். நான் காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருக்கேன். அப்பா ரயில்வேல இருக்காரு. அப்பா பேரு பார்த்தசாரதி, அம்மா பேரு புஷ்பவதி.
எச்சரிக்கையா இருக்க. உன்னை பத்தி சொல்லு. என் பேர் வெற்றி. அப்பா பேரு குருமூர்த்தி. அப்பா இன்ஸ்பெக்டரா இருக்காரு. என்ன குருமூர்த்தி இது? உங்க பையன் இந்த கும்பல் இருக்கான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சார், முதல்லயே தெரிஞ்சிருந்தா இவனை எப்பவோ சுட்டு தள்ளி இருப்பேன் சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிப்பட்ட கும்பல்ல இவனு இருக்கிறதா தகவல் சொன்னாங்க. என் புள்ளங்கிறதுனால எல்லாம் இவனை விட்டுற முடியாது சார். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி தான் சார். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ குருமூர்த்தி. தேங்க்யூ சார். என்ன புடிச்சு கொடுத்துட்டு நீங்க நல்ல பேர் வாங்கிட்டீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? அப்பா எனக்கு உள்ள பக்கம் பிடிக்கலப்பா, ப்ளீஸ் பா. அப்பா 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 ப்ளீஸ் பா, என்ன விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா எனக்கு பிடிக்கலப்பா. அப்பா அப்பா என்ன விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா 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 விட்டு சொல்லுங்கப்பா. சார், ஒரு போலீஸா உங்க கடமை செஞ்சிட்டீங்க. ஒரு அப்பாவை எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க வீட்லயே ஒரு திருட இருந்திருக்கான். அதை எப்படி கண்டுபிடிக்காம விட்டீங்க சார்? வீட்ல இருக்கிறவனே பிடிக்க முடியலனா வெளியில இருக்கிறவனை எப்படி பிடிப்பீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இப்படிலாம் கேட்டு இவரை சங்கடப்படுத்தாதீங்க. உள்ளன்னு தெரிஞ்சும் அவர் பையனை பிடிச்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த நேர்மை நம்ம பாராட்டணும். இவருக்கு அரசு சார்பில் விருது வழங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். மயிலோட வேலையை பாராட்டி இவங்களை கிரேட் 1 கான்ஸ்டபிளா ப்ரொமோட் பண்றேன். இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியின் வழிகாட்டுதலோடு கான்ஸ்டபிள் தங்கமயில் தலைமையிலான சிறப்பு படை அந்த கும்பலின் தலைவனையும் கைது செய்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் திரைப்பட காட்சிகளையும் விஞ்சும் வகையில் ஒரு சுவையான செய்தி இடம்பெற்றுள்ளது. பிடிப்பட்ட செயின் பறிப்பு கும்பலின் தலைவன் வெற்றி இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியின் மகன் என்பது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிய வந்துள்ளது. இன்ஸ்பெக்டர் பையனா அவன்? கான்ஸ்டபிள் தங்கமயில் காவலராக பணியில் சேர்ந்து சில மாதங்கள் தான் ஆகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அத்த மயிலு கலக்கிட்டாத்த. அவ தைரியமான பொண்ணு தெரியும். ஆனா இப்படி வீரதீர சாகசம் எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ எனக்கு சொந்தக்காரின்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. உங்களுக்கு அவ மச்சினிதான். ஆனா எங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி, அம்மாவுக்கு பொண்ணு. உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அதுவும் உண்மைதான் மலரு. மயிலு சம்பளத்துக்காகத்தான் இந்த வேலையை செய்யறான்னு நினைச்சேன். ஆனா அவ பெருசா ஏதோ சாதிக்க போறான்னு இப்ப தோணுது. வேலைக்கு சேர்ந்து சில மாசத்திலேயே ப்ரமோஷன் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அவ எப்பவும் இப்படிதாங்க. படிப்பு விளையாட்டுன்னு எதை எடுத்தாலும் சரி, பெருசா அலட்டிக்கிற மாதிரியே தெரியாது. நான் அவ்வளவு மார்க் எடுப்பேன், பரிசு வாங்குவேன்லாம் வாய்க்கிழியே பேசவும் மாட்டா. ஆனா எல்லாத்துலயும் முதலிடம் புடிச்சு தான் யாருங்கிறத நிரூபிச்சிடுவா. இப்போ வேலையிலயும் அவ அதை தான் செஞ்சிருக்கா. பாதுகாப்புக்கு போறதும் பாரா டியூட்டி பாக்குறதும் யார் வேணாலும் செய்யலாம் மலரு. ஆனா ஒரு திருட்டு கும்பலையே திட்டம் போட்டு பிடிக்கிறத எல்லாராலையும் செய்ய முடியாது. நிஜமாவே நம்ம மயில வேற லெவல் தான். தம்பி, இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் தம்பி. அங்க அடையாளத்தை நோட் பண்ணும். என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க? கேட்ரியா இல்ல லத்தில 2 காட்டு காட்டுமா? ஏய், நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ நீதி போராட்டம் நடத்திட்டு வந்த மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு நிக்கிற. ஒரு போலீஸ்காரன் புள்ளையா பிறந்துட்டு அக்யூஸ்டா வந்து நிக்கிறதுக்கு வெக்கப்படணும்டா. குருமூர்த்தி எவ்வளவு டெரரான போலீஸ்காரர்னு எனக்கு தெரியும்டா. அவரோட பேரை ஒரே நாள்ல கெடுத்துட்டிய. புள்ளையாடா நீ? சார், தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. உங்க வேலை என்னமோ நீங்க அதை மட்டும் பாருங்க. ஏய்,
இன்ஸ்பெக்டர் புள்ளங்கிற திமிர்ல பேசுறியா? பிரிச்சிருவன் பிரிச்சு. இந்த பார், இவங்கள மாதிரி தான் நீ இங்க போலீஸ்காரன் புள்ளங்கிறதுனால உனக்கு இங்க ஸ்பெஷலா சலுகை காட்டுவேன்னு நினைக்காத. எல்லாருக்கும் அதே செல்லு தான், அதே சாப்பாடு தான், அதே ட்ரீட்மெண்ட் தான். இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. இங்க உன் வாழை சுருட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். ஏதாவது சேட்டை பண்ணன்னு தெரிஞ்சது தோலை உரிச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவனுங்களெல்லாம் செல்லு கூட்டிட்டு போய. அம்மா, என் பொண்ணு மேல உனக்கு இறக்கமே இல்லையா? அவளுக்கு நல்லது பண்றங்கிற பேர்ல ஏன் அவளை இப்படி மேல மேல சிக்கல்ல மாட்டி விடுற? திரும்ப திரும்ப அந்த ஆள்கிட்டயும் மோதுற சூழ்நிலையை ஏன் அவளுக்கு உருவாக்குற? ஏற்கனவே அவருக்கு மயில்னா ஆகவே ஆகாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆள் அவளை அழ வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் புள்ளையே மயில் பிடிச்சிருக்கான்னா பகையும் வெறியும் இன்னும் அதிகமாயிடுமேம்மா. அவர் வன்மத்தை எப்படி எல்லாம் இனிமே காட்ட போறாரோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. அந்த ஆளோட கோபத்துல இருந்து நீதான் தாயை பொண்ணை காப்பாத்தணும். ஆண்டவரே, எஸ்பி சார் வந்து அவார்டும் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பண்றேன்னு சொன்னார் இல்லைங்க, அதுக்கு தானுங்க இந்த என் புள்ள கிரிமினல்னு பேர் வாங்கி உள்ள போயிருக்கான். அவனை பிடிச்சு கொடுத்து ப்ரமோஷன் வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன் நினைச்சீங்களா பரமன் சார்? எனக்கு புரியலங்க ஆண்டவரே. போன்ல நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. என் புள்ளைய தான் இவங்க பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு எனக்கு அப்ப தெரியாது பரமன் சார். அத சொல்லத்தாங்க ஆண்டவரே, நான் பல தடவை முயற்சி பண்ண, நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. எனக்கு யாரும் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருமா சேர்ந்து நான் காலத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு நல்லது பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க தான் இவ தலைமையில ஸ்பெஷல் டீம் போட்டீங்க. எஸ்பியும் நேரடியா இவளை ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல இவளை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல ஆண்டவரே, என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிருவேன் பரமன் சார். ஆனா என்ன ஜெயிக்கிறதுக்காக என் புள்ள வாழ்க்கையோட விளையாடினவள இந்த ஜென்மத்துல நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நமக்குள்ள என்ன சார் போட்டி? நான் ஏன் சார் உங்களை ஜெயிக்கணும்? செயின் ஸ்நாச்சிங் கும்பல பிடிக்கிற பொறுப்பை நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த கடமையை தானே நான் செஞ்சிருக்கேன். கடமையை செஞ்சேன்னு சொல்லாத. என் முதுகுல குத்தி இருக்க. என் புள்ளன்னு தெரிஞ்சதுமே நீ எனக்கு தகவல் சொல்லி இருக்கணும். வேற யாரா இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா நீ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என் மேல இருக்கிற பகையை தீர்த்துக்கணும் முடிவு பண்ணிட்ட. அப்பம் போலீஸ்காரன் உள்ள கிரிமினல்னு ஊர் உலகத்துக்கு காட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சல. என் முன்னாலேயே என் பையன் வாழ்க்கையை சூனியமாக்கி என்ன மொத்தமா அழிக்கணும்னு திட்டம் போட்டல. சார், இப்படி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல. நான் நல்ல எண்ணத்தோட தான் இதை செஞ்சிருக்கேன். உங்க புள்ளைய தப்பு பண்ண விட்டா அவன் மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஆனா இப்ப தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் தன்னை திருத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பாதான் நாம இதை பார்க்கணும் சார். போதும், நிறுத்து. டிவில இப்பதான் சார் நியூஸ பார்த்தேன். ஓடி போயிட்டு 2 பொக்கேவை வாங்கிட்டு குடு குடு நீங்க வந்துட்டேன். சார், தப்பு செஞ்ச புள்ளைய தப்பிக்க விடணும்னு நினைக்காம தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? ரியலி யூ ஆர் கிரேட் சார். ஒரு பசுவோட கண்ணுக்குட்டிய தெரியாம தேரேத்தி கொன்னுட்டாராம் ஒரு இளவரசர். தன் மகனா இருந்தாலும் செஞ்சது தப்புதான்னு அதே தேர்ல ஏத்தி அவரை கொன்னுட்டாராம் அந்த நீதி தவறாத அரசர். விளங்கி ஸ்கூல்ல இதையெல்லாம் மொக்க உரு போட்டு பரீட்சையில எழுதியிருக்கேன் சார். அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்ல சார். அதுக்கப்புறம் தங்க பதக்கம், வால்டர் வெற்றிவேல்னு சினிமால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்ச மாதிரி
நிஜத்திலேயே இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க பையனையே அரெஸ்ட் பண்ணி சட்டத்தை காப்பாத்துனதுனால உங்களுக்கு ஒரு பொக்கே, இந்த வேலைய சிறப்பா செஞ்சு முடிச்சதுக்காக மயிலுக்கு ஒரு பொக்கே. சார், இத உங்க கையால உங்க கான்ஸ்டபிளுக்கு நீங்களே கொடுங்க சார். என்னங்க? எரியிற தீயில எண்ணெயை ஊத்திட்டு போன்னு நீ தான் சொல்லியிருப்ப. என் பையனை பிடிச்சி ஜெயில போட்டதோட இல்லாம மேல மேல என்ன நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ அனுபவிக்க போற பாரு. காலம் பூரா நீ கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி உன்னை நான் தண்டிக்காம விட போறதில்ல. அனுபவிக்க தயாராரு. பாரு, வர வர ஆண்டவர் வாயில விழுந்துகிட்டே இருக்க. என்ன நடக்க போதோ அந்த ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். மயிலு, இந்த மயிலு, நீயாவது இந்த பொக்கைய வாங்கிக்க. சார், இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு நீங்க வேற படுத்தாதீங்க சார். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மயிலு, என்ன மயிலு, ஒரு பொக்கே 142 ரூபா, 2 பொக்கே 284 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோ மயிலு, ப்ளீஸ். சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கிளம்புங்க. மயிலு, ப்ளீஸ் மயிலு. போங்க சார், போங்க போங்க. ரெண்டுமே வேஸ்டா போச்சு. சரி இருக்கட்டும், ஒரு காலம் வரும்.